Hi friends, welcome to Samriya channel. Big Boss season 9 episode 33. நேத்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டே பார்வதிய சாண்ட்ரா வெறுப்பேத்தினது தான். எஸ், அவங்களுடைய அந்த சீக்ரெட் டாஸ்க் மூலமா பார்வதிய கதற விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது பார்க்க வந்து ரொம்ப மனநிறைவா இருந்தது. அப்பாடா! அதாவது பார்வதி எப்படி பண்ணுவாங்களோ, அத பார்வதிக்கே பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும்? பார்வதி மாரியே ஒருத்தர் வந்து பார்வதி கண்ணு முன்னாடி நின்னு பார்வதிய வெறுப்பேத்தினா எப்படி இருக்கும்? அப்படின்றத வந்து நேத்து நம்ம பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது அவங்கள. அதாவது பார்வதிய முக்கியமா பார்வதி மாதிரியே வெறுப்பேத்துறத பார்க்கும்பொழுது அப்படியே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது. பட் என்ன விஷயம்னா, அந்த டாஸ்கோட எண்ட்ல பாத்தீங்கன்னா, விக்கல்ஸ் அழுததா இருக்கட்டும், அமித், பார்கவ், தீபக் எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த டாஸ்க் என்னடா அழுற டாஸ்கான்ற மாதிரி ஆகி போச்சு. அதுல வந்து விக்கல்ஸ், விக்ரமோட அழுகெல்லாம் வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அமித், பார்கவ டக்குன்னு அழுற மாரி காமிச்சாங்க. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்றேன். நீங்க வந்து அது கரெக்ட்டா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. சோ இப்ப எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு ஒண்ணா பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாண்ட்ரா கேமரா முன்னாடி போய் சொல்லிடுறாங்க, நான் இன்னைக்கு டாஸ்க் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரியே வந்துட்டு அவங்க விக்ரம் கிட்ட போயிட்டு, எனக்கு வந்து திவாகர் வேலையே செய்ய மாட்டேங்கிறாரு, என் டீம்ல எனக்கு திவாகர் வேணாம். அது இல்லாம நான் சமைக்கிற சாப்பாட்ட வியானா கிட்ட போய் கொடுத்துட்டு, போமா செல்லும் போய் வந்துட்டு நீ போய் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணு, சோ தட் உனக்கு வந்து ஸ்டார் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லி என்னுடைய உழைப்பை வந்து திருடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாண்ட்ரா ஒரு குற்றச்சாட்டை வச்சு எனக்கு வந்து வியானா அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேருமே என் டீம்ல வேணாம் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ, விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொன்னான்னா, யாராவது ஒருத்தர் வேணா சேஞ்ச் பண்ணலாம், 2 பேரெல்லாம் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே அப்படின்னா திவாகரை தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நேரா விக்கல்ஸ் விக்ரம் உள்ள போய் சாண்ட்ரா இந்த மாதிரி உங்களை தூக்க சொல்றாங்கன்னு சொன்னா அவருக்கு கோவம் வரும் இல்லையா? சோ அது வந்து ரொம்ப சாஃப்டா பாலிஷ்டா என்ன பண்ணாருன்னா, கூட்டு வந்து இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க கிளீனிங் டீம் போயிடுங்க, கிளீனிங் டீம் போனீங்கன்னா வேலை கம்மி, சோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க அங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும், இங்க உங்களுக்கு அவ்வளவா இருக்காது, இங்க நிறைய வேலைகள் இருக்கும், சோ வேற யாரையாவது தூக்கி நான் இங்க போடுறேன் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் பாலிஷ்டா சொன்னாப்ல. ஆனா வந்துட்டு திவாகர் கண்டுபிடிச்சிட்டாரு, சாண்ட்ரா தான் எதனா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, சோ இல்ல நான் போக மாட்டேன், நான் இன்னும் ஒரு நாள் தானே டாஸ்க் இருக்கு, நான் வந்து இதுலயே இருந்துக்கிறேன், குக்கிங் டீம்லயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்றது, திவாகரை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்டே வந்துட்டு வந்து திவாகரை ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள் சொல்றீங்க, பட் அந்த காரணங்கள்லாம் வந்து எனக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, அதனால வந்துட்டு நான் அந்த ஸ்வாப்பை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, ஓகே நீங்க ஸ்வாப் பண்ண மாட்டீங்க, பட் as a சீஃப் செஃபா வந்து எனக்கு உரிமை இருக்குல்ல என் டீம் மெம்பர்ஸ் வந்து ஃபயர் பண்றதுக்கு, சோ நானே ஃபயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள ஃபயர் பண்ண போறாங்க. அதுக்குள்ள வந்து பிரியங்காவோட என்ட்ரி வருது. 3 மணி நைட்டுக்கு வந்துட்டு பிரியங்கா உள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனோடனே எல்லாரும் ஆச்சா ஊச்சான்னு ஓடி போய் பிரியங்கா பேக்கை வந்து யாரு தூக்குறது அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இதுல வேற வந்துட்டு திவாகர் ஓடி வராரு. ஏன்னா வந்து இப்போதைக்கு திவாகருடைய ஃபேவரட் கெஸ்ட் வந்து பிரியங்கா தான். ஏன்னா பிரியங்கா தான் 4 வார்த்தை நல்லதா சொல்லிட்டாங்களே. சோ திவாகரும் உள்ள வந்து அவரும் ஒரு அட்டெண்டன்ஸ் போறாரு. அது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்டோட ஓடி வராரு. அவரை பார்க்கும்போது அப்படியே தனியா தெரியுது, அவர் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்காரு பிரியங்காவை பார்த்துட்டு. சோ பிரியங்கா உள்ள வந்துட்ட உடனே அதுக்குள்ள சாண்ட்ரா என்ன பண்றாங்க, கிச்சனை வந்து க்ளோஸ்டுன்னு போட்டுடுறாங்க போயிட்டு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறதுனால திவாகரை வந்து ரிசைன் பண்ண வைக்க மாட்டேங்கிறாங்க, திவாகரை தூக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால சாண்ட்ரா அவங்க டாஸ்க் பண்றாங்கல்ல, சோ அவங்க போயிட்டு க்ளோஸ்டுன்னு போட்டுட்டாங்க. சோ க்ளோஸ்டுன்னு போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, பிரியங்கா உள்ள வந்த உடனே என்ன கிச்சன் க்ளோஸ்டுன்னு இருக்கு, டாஸ்க் வந்து 24 ஹவர்ஸும் இருக்குது தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே வியானா மற்றவங்கலாம் வந்து இருக்கு மேடம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வியானா ரொம்ப கியூட் அப்படியே அள்ளி தெளிக்கிறேன் பாருங்கன்ற மாதிரி, நீங்க சொல்லுங்க மேடம் நான் வந்து சப்பாத்தி தக்காளி சட்னி அப்படிங்கிறதுக்குள்ள உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு. உடனே பிரியங்கா அதெல்லாம் வேணா, சும்மா சப்பாத்தியில சக்கரை மட்டும் போட்டுத்தாங்க, அப்புறம் லெமன் டீ போட்டுத்தாங்கன்ட்டு ஒரு 2 3 ஐட்டம் சொல்லிட்டு போயிட்டாங்க. கிச்சன் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே போன சாண்ட்ரா வந்து திரும்பவும் விக்ரம் கிட்ட சொல்றாங்க, நான் வந்து சீஃப் செஃப் தானே, சோ நான் போயிட்டு ஃபயர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு திவாகரை நீங்க வெளியில போங்க, கிச்சன்ல நீங்க இருக்கக்கூடாதுன்னு. வியானாவும் வெளில போயிறாங்க. நானும் வந்து இந்த மாதிரி பண்ணா இருக்க மாட்டேன், பர்சனல் கிரட்ஜ் வச்சுலாம் வந்துட்டு வேலையை விட்டு தூக்குறாங்க, சோ நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. திவாகரை வந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது வியானா இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னா, ஏன்னா வியானாக்கு வந்துட்டு திவாகர் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல வியானாக்கு சாண்ட்ரா செஞ்சு கொடுத்த சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு நீ குடுமா, நீ போய் ஸ்டார் வாங்கிக்கோ அப்படிலாம் சொன்னார்ல. சோ அதுல எல்லாம் வந்துட்டு வியானாக்கு ரொம்ப திவாகரை பிடிச்சு போச்சு. அண்ட் வாரம் வாரம் வந்துட்டு பாராட்டுகள் வர வாங்கிட்டு வராங்க. திவாகருக்கு சப்போர்ட்டா நிக்கிறது மூலமா அவங்களுக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் கிடைக்குது. அதனால இப்ப எல்லாம் திவாகர் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு பாக்குறதே கிடையாது, கண்மூடித்தனமா அவருக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. பட் இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து உண்மையா வேலை செஞ்சு சாண்ட்ரா டாஸ்க்குக்காக வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல நிஜமாவே வந்து திவாகர் வேலை செய்யலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியல. வீக்கெண்ட் எபிசோட்ல விசாரிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும். சோ என்ன பண்றாங்க, வியானாவும் இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. அவர் போனாருன்னா நானும் கிச்சன் டீம்ல ஒர்க் பண்ண மாட்டேன், நானும் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், திவாகர் வந்து நீ போமா உள்ள, நம்ம 2 பேரும் கிச்சன்ல தான் இருக்கோம், யாரும் நம்மள அனுப்ப முடியாது, யாருக்கும் அந்த ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது சாண்ட்ரா உள்ள வந்து நான் சப்பாத்திக்கு மாவு பேசுறேன், அவங்க பாட்டுக்கு அவங்க டியூட்டியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஸ்மூத்தா போதுங்கிறதுனால விக்ரமும் வந்து அந்த டைம்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம
எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஸோ பிரியங்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. போன பிறகு விக்ரம் வந்து வெளியில சொல்றாரு, உங்களுக்கு வந்து ஃபயர் பண்ற அதிகாரம்லாம் கிடையாது. நீங்க வந்து சொல்லலாம். அத வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம வேணா பதவி மாற்றம் பண்ணலாம். பட் எனக்கு வந்து நீங்க சொல்ற ரீசன்ஸ் வந்து கன்வின்சிங்கா இல்ல. அதனால நான் வந்துட்டு திவாகர தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா நீங்க வேணா குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் விக்ரம் குடுத்த உடனே சாண்ட்ரா வந்து ஓகே நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்ப டாஸ்க்ல இல்ல. டாஸ்க்ல இல்லாதப்போ அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் குடுக்கணும்ல. ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் குடுக்காம இப்ப அவங்க வந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மார்னிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ எல்லாரும் தூங்கி எந்திரிச்சுடுறாங்க. காலையில வேக்கப் சாங்லாம் நடக்குது. அண்ட் உள்ள 3 கெஸ்ட் இருக்காங்கல்ல. அதுல மோஸ்ட் இரிட்டேட்டிங் கெஸ்ட்டான மஞ்சரி இருக்காங்கல்ல. அவங்க வந்துட்டு வினோத கூப்பிடுறாங்க. வினோத கூப்பிட்டு தாலாட்டு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க சரிங்க இது ஒரு ஹோட்டல் டாஸ்க். இவங்கலாம் கெஸ்ட், அவங்கலாம் எம்ப்ளாயீஸ். எந்த ஹோட்டல்ல எம்ப்ளாயிய கூப்பிட்டு நம்ம வந்து தாலாட்டு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் சொல்லுங்க. என்ன ஸ்டார் ஹோட்டல், என்ன சூட் ரூம்னாலும் நீங்க எடுத்துக்கோங்களேன். அங்க வந்து எங்க எம்ப்ளாயீஸ கூப்பிட்டு நீங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஹோட்டல்ல கேட்குறாங்க. கூப்பிட்டு வந்து பாட்டு பாட சொல்லுவாங்களாம். இன்னொரு சக எம்ப்ளாயிய போயிட்டு டீஸ் பண்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட போய் காதல் பாட்டு பாடுங்க. இவங்கள பார்த்து எவன்டி பெத்தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அண்ட் மஞ்சரி வந்து டு த கோர் வந்து பயங்கர ரூட். அவங்க அவ்ளோ ரூட்னஸ் காட்டும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாட்டு பாட சொல்றாங்க. எனக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடுங்க. எனக்கு தூக்கம் வருதுன்றாங்க. சரின்னு வினோத் பாடுறதுக்குள்ள இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா பேசிட்டு இருக்காங்க. சரி அந்த பிரியங்கா பேசுறாங்களேன்னு வினோத் அத கவனிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ள மஞ்சரி நான் தான் பாட்டு பாட சொன்னேனே, நீங்க பாட்டு பாடலையா? அப்படின்னு கேட்கவும், இல்ல மேடம் அங்க பேசிட்டு இருக்காங்க பிரியங்கான்னு சொல்லவும், மஞ்சரி அப்ப பாட மாட்டீங்களா? அப்ப பாடாதீங்க. போங்க. பாட வேணாம். நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த கெஸ்ட்டுங்க இந்த மாரிலாம் பண்ணுவாங்க? இல்ல அப்படி பண்ணாலுமே வந்து மேனேஜ்மென்ட் சும்மா இருக்குமா? கெஸ்ட் ஓகே ஓரளவுக்கு நீங்க ஃபன்னுக்கு பண்ணலான்னு கூட சரி ஃபன்னுக்கு ஒரு எம்ப்ளாயி உள்ள வராங்க. அவங்க கிட்ட நீங்க ஃபன்னுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாரியே நம்ம வச்சுக்கலாமே. பட் ஸ்டில் ஒரு பார்டர் லைன் இருக்கு இல்லையா? நீங்க வந்துட்டு ஹோட்டல்ல போயிட்டு நீங்க எந்த எம்ப்ளாயினாலும் கூப்பிட்டு இந்த மாரி பாட்டுலாம் பாட சொல்ல முடியுமா? அது பாடலன்னா நீங்க கோச்சிக்க வேற செய்ய முடியுமா? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். அதுல போய் நீங்க கலந்துக்கலாம். அதெல்லாம் தான் முடியுமே தவிர, உங்கள தனியா வந்து என்டர்டெயின் பண்ணுங்க. என் முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுங்க. எனக்கு பாட்டு பாடி காட்டுங்கலாம் வந்து எந்த ஹோட்டல்லயும், எந்த எம்ப்ளாயியும் நம்ம கேட்க முடியாது. அது செய்யவும் மாட்டாங்க. ஆனா வந்து பிக் பாஸ் ஹோட்டல்ல மட்டும் இதெல்லாம் வந்துட்டு நடக்கும். இது முடிஞ்சுச்சா? கெஸ்ட்டுங்க செஞ்சதுல இது ஒரு இரிட்டேட்டிங் விஷயமா இருந்தது. கூட சேர்ந்து பிரியங்காவும் மஞ்சரிக்கு தோதா வந்து நீங்க பாட வேணாம்னு சொன்னீங்களே, அப்பவுமே வினோத் பாடுறாரு அப்படின்லாம் கொளுத்தி போட்டாங்க. அப்புறம் வினோத்த கொண்டு போயிட்டு அவங்க எம்ப்ளாயீஸ் கிட்டயே பாட்டு பாட சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க. சரி ஓகே. இதெல்லாம் ஃபன் பாட்டு சும்மா வந்து ஜனங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் குடுக்கறதுக்காக பண்ணோம் அப்படின்ற மாரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இங்க வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரே சலசலப்பா இருக்கு வெளியில அப்படின்னு சொல்லி தெரியுது கெஸ்ட்டுக்கு. ஸோ கெஸ்ட்டுங்க என்ன பண்றாங்க, வெளியில வராங்களாம். மஞ்சரி, பிரியங்கா எல்லாரும் வெளியில வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும், இல்ல சாண்ட்ரா ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரிசைன் பண்ணிட்டாங்களா? அப்ப ஏன் இந்த எம்ப்ளாயி உள்ள உட்கார்ந்திருக்காங்க? அதுவும் யூனிஃபார்ம் கூட போடலையே, எதுக்கு உட்கார்ந்திருக்காங்க? அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வந்த கெஸ்ட்டுக்கு என்ன வேல? இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம கேட்குறாங்க? எந்த எம்ப்ளாயி வந்து வந்தாங்களா? போனாங்களா? அவங்க வந்து பிஎஃப் ஃபார்ம் ஃபில் பண்ண கூட வந்திருப்பாங்க. இல்ல சம்பளம் மிச்ச சம்பளம் வாங்கிட்டு போக கூட வந்திருப்பாங்க. இவங்க யாரு கேட்கறதுக்கு? கெஸ்ட்டோட வேலை என்ன? வந்தோமா, தங்குனோமா, தூங்குனோமா, சாப்பிட்டோமா, போனோமா. நம்மள ஒழுங்கா கவனிச்சாங்களா? இதுதான் பார்க்கணும். அத வுட்டுட்டு இந்த எம்ப்ளாயீஸ் ஏன் வேல பார்க்கல? இந்த எம்ப்ளாயி எதுக்கு இங்க உள்ள உட்கார்ந்திருக்காங்க? இவங்க எக்ஸ் எம்ப்ளாயியா? இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை கெஸ்ட்டுக்கு. பட் இங்க வந்து மஞ்சரி ரொம்ப ஓவரா ஏன் வந்து ரிசப்ஷன்ல ஆள் இல்ல? எதுக்கு வந்துட்டு எக்ஸ் எம்ப்ளாயி இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க? அவங்க பிரிமிசஸ்க்கு வெளியில தானே இருக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேள்வி கேட்கறாங்களாம். ஏம்மா நீ கெஸ்ட்டுமா நீ வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லணும்னு இருந்தது. கெஸ்ட்டே வந்து இப்ப கேட்டு போயிட்ட உடனே பார்வதி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாள்ல. இங்க பார்வதி ரொம்ப அமைதியா இருக்கிறோமே, நம்ம எதனா போய் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட போய் கேள்வி கேட்கறாங்க. சாண்ட்ரா நீங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் குடுத்துறணும் இல்லையா? அவங்க டோன் பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டிலாவே வச்சுக்கிறாங்களாம். அவங்க வந்து கத்திலாம் பேசலையா. ஆனா டோன ரொம்ப அமைதியா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்களாம். நீங்க வேலைய விட்டு போனா, நீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ்லாம் குடுத்துட்டு தானே போணும். சோ உங்களுடைய ஏப்ரன் அதெல்லாம் கொண்டாந்து குடுத்துருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சாண்ட்ரா வந்து குடுக்க முடியாது. நீங்க சம்பளத்துல வேணா புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி வந்து, "ஓ! அப்போ நீங்க கம்பெனியுடைய பொருளெல்லாம் லவுட்டிட்டு போவீங்க, சுருட்டிட்டு போவீங்க" அப்படின்னு சொன்ன உடனே, சாண்ட்ரா வந்து லவட்டிட்டு, சுருட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ற ஒரு வார்த்தைகளா கேட்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. சோ வந்து பார்வதி என்ன பண்ணுவாங்க, சண்டை போடும்பொழுது இப்படித்தானே பண்ணுவாங்க. ஒரு வார்த்தைகளா வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் எப்போ வேணுமோ அத அவங்களுக்கே சொல்லி தாக்குவாங்க. சோ சாண்ட்ராவும் அதே வேலை தான் பண்றாங்க. பார்வதி சொல்ல ஒரு வார்த்தையா வாங்கி வச்சுக்கிறாங்க இங்க. ஏதோ நான் அப்புறமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து சரி நீங்க யூனிஃபார்ம் போடலன்னா வெளியிலயாவது போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் சாண்ட்ரா கேட்காம உள்ளவே சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு பிளானிங்குமே வந்து சாண்ட்ராது ரொம்ப சூப்பரா இருந்தது. கெஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சோ கெஸ்ட் வெறுப்பேத்துற மாரி சட்னில முடி இருந்தது. அந்த சட்னிய தான் உங்களுக்கு குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலாட்டா பண்றதும், அப்புறம் கெஸ்ட் காதுல கேட்கிற மாரி சரி என்னோட ஏப்ரனையும் கேப்பையும் நான் தந்துடுறேன். அதுக்கு பதிலா எனக்கு கெஸ்ட் குடுத்துருக்கீங்கல்ல, அந்த குல்ட்டையும் என்னோட டவலையும் வாங்கி தாங்க. என்னோட டவல் அண்ட் என்னோட குல்ட்ட வாங்கி தாங்க அப்படின்னு உடனே கெஸ்ட்டுக்கு காதுல கேட்கிற மாரி சொல்லிட்டாங்க. உடனே பிரியங்கா என்னது அவங்க யூஸ் பண்ண டவலா குடுத்தீங்க? ஃப்ரெஷ் டவல்ன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி அந்த டவல்ல வேற சாண்ட்ரான்ற நேம் எழுதியிருக்கு. இதெல்லாம் வந்து
சாண்ட்ராவா யோசிச்சு செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர். ஆனா வந்து இது வந்து ஸ்கிரிப்டடா வந்துட்டு நான் வந்து எழுதி பிக் பாஸ் வந்து நான் எழுதி அனுப்புவேன் டவல்ல, நீங்க போயிட்டு அந்த மாரி நடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது அவ்வளோ சரியில்ல. பட் இங்க சாண்ட்ராவா இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்கன்னா, ரொம்ப சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. கூட வந்து ஒரு ஆள சேர்த்தாங்க இல்லையா? பிரஜன் வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுல பிரஜனோட பார்ட்டிசிபேஷன் பெருசா இருந்த மாரியே தெரியல. ஃபுல்லா சாண்ட்ரா தான் வந்து அடிச்சு தூள் கலப்புனாங்கன்னு சொல்லலாம். அண்ட் சாண்ட்ரா சில விஷயங்கள் தவறுகள் பண்ணாங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ இதுவும் நல்லா இருந்தது. இந்த டவல் குல்ட்ட குடுங்கன்னு சொன்னதும் நல்லா இருந்தது. அடுத்தது சரி இதுக்கும் அசரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி தும்மல போடுவோம்னு சொல்லிட்டு வேணும்ட்டே போயிட்டு கெஸ்ட் சாப்பிடுற இடத்துல போய் தும்புற மாரி நடிக்கிறது. என்ன டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்ட்டு கெஸ்ட்டே சொல்லி பேசிட்டு அதெல்லாம் எம்ப்ளாயீஸ் மேல கோபம் காட்டுவாங்க. ஸோ எதனா ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சாண்ட்ரா ட்ரை பண்றாங்க. அ பார்வதியும் வந்து பின்னாடியே சொல்லிட்டே போறாங்க சாண்ட்ரா கிட்ட. இந்த மாதிரி பண்ணாதீங்க. வெளியில போய் உட்காருங்க. இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, அனி வந்து தலையா இருக்கும் பொழுது பார்வதி பின்னாடியே வந்து கியூசியா இருங்க அப்படின்ற மாரி அதுக்கான விளக்கம் கேட்டுட்டு வரும்பொழுது, பார்வதி பாட்டுக்கு நடந்து போனாங்க. அவங்க பின்னாடியே வந்து கனி போனாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வந்து சாண்ட்ரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் எப்படிலாம் பார்வதி அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல வெறுப்பேத்துவாங்களோ, அதே மாதிரி விஷயங்கள சாண்ட்ரா பண்ணி காமிச்சு அத சொல்லவும் செய்றாங்க. "உன்ன மாரி தான் நான் பண்றேன். எப்படி இருக்கு? உன்ன மாரியே இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் கிண்டலுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க திவ்யா என்ன பண்றாங்க, ஓகே நட்பின் ரீதியா வந்து சாண்ட்ரா நமக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து நம்மள வெறுப்பேத்தி நம்மள பதவி நீக்கம் செய்ய வச்சுட்டாங்கல்ல. ஸோ நம்மளுக்காக தான் வந்து சாண்ட்ரா இதை இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி நினைக்கவும், சாண்ட்ராவும் வந்து உனக்காக தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரே குஷியா போயிடுச்சு திவ்யாக்கு. ஜாலி எனக்காக செய்யறாங்க ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சு ஃபுல் சப்போர்ட் திவ்யா சைட்ல இருந்து சாண்ட்ராக்கு. இப்போ போய் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா கெஸ்ட்டை போய் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த சைடு வந்து விக்ரம் எல்லாம் வந்து கேட்கிறாரு, கெஸ்ட் மேல ஏன் போய் பாயிறீங்க, கெஸ்ட் மேல ஏன் கை வைக்கிறீங்கன்னு. திவ்யா வந்துட்டாங்க. ஓ இப்ப மட்டும் சொல்வீங்களா கெஸ்ட் ஏன் போறீங்க, கெஸ்ட் கிட்ட ஏன் போறீங்கன்னு. நான் வந்து ஹெட்டா இருக்கும் பொழுது நீங்க யாராவது வந்து கெஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னா மதிச்சிங்களா? அது இல்லாம கெஸ்ட் செக் அவுட் பண்றாங்கன்னு சொன்னா போனா போட்டோன்னு தான் ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு. யாரு சொன்னா அப்படின்னு பிரவீன் கேட்கவும், வந்து கேமரால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அது சொன்னவங்களே வந்து ஒத்துக்கிட்டோம், நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் துஷார் தான் வந்து சொன்னார், நான் தான் சொன்னேன், நான் தான் வந்து கெஸ்ட் போகும்போது போனா போட்டோம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ கோவம் இருந்தா நீங்க கெஸ்ட் போனா போட்டோன்னு சொல்வீங்களா, கெஸ்ட் மேல கோவத்தை காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்டாங்க. அப்ப சாண்ட்ரா வந்து ஏன் அவங்களுடைய கோவத்த வந்து கெஸ்ட் மேல காட்டக்கூடாது? ஒரு எம்ப்ளாயியா வந்து அவர் காட்டும் பொழுது சாண்ட்ராக்கும் அதே உரிமை இருக்குல்ல அப்படின்றது தான் திவ்யாவுடைய பாயிண்ட். சோ அப்படி இப்படின்ட்டு துஷார் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா பின்னாடியே போய் சண்டை போட்டாரு. போட்டாங்க. அதுக்குள்ள பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியால உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி லிவிங் ஏரியால வந்து உட்காரும் பொழுது அங்கேயும் வந்து சண்டை. சாண்ட்ரா வந்துட்டு நான் வந்து லிவிங் ஏரியால வந்து உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சைடு நடந்துகிட்டே இருக்காங்க. திவ்யா சொல்றாங்க அது எப்படி ஒரு எம்ப்ளாயி மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு செய்யற மாதிரிலாம் இருக்கு, ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் செய்யற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் கமருதன் வந்து சொல்றாரு, அப்ப நீங்க திவாகருக்கு பண்றது அப்படின்னு சொன்ன உடனே திவ்யா இங்க இருந்து பாஞ்சு போய் கமருதன் கிட்ட சண்டைக்கு போறாங்க. இப்ப மட்டும் திவாகருக்காக நீங்க பேச வரீங்களே, நேத்து எனக்கு நடந்தப்போ யாருமே சப்போர்ட்டுக்கு வரலையே, நேத்து எனக்காக ஏன் கமருதன் நீங்க பேசல அப்படின்னு சொல்லவும் கமருதன் வந்து நான் நியாயம் பக்கம் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இனிமே வந்து இந்த மாதிரி லிவிங் ஏரியால டாஸ்க் நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க கூச்சலும் குழப்பமா இருக்கு அப்படின்னு இந்த சீசன்ல பார்க்கும்போது அந்த இடத்துல பார்வதி தான் கத்திட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திவ்யா கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பட் பார்வதிக்கும் திவ்யாக்கும் என்ன வித்தியாசம்னா திவ்யா கொஞ்சம் பாயிண்டா பேசுற மாதிரி இருக்கு, பார்வதியோட கம்பேர் பண்ணும்பொழுது திவ்யா கொஞ்சம் பாயிண்டா பேசுற மாதிரி இருக்கு. பார்வதி வந்து ரொம்ப அநியாயமா பேசுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அநியாயமா இல்லாம திவ்யா வந்து கொஞ்சம் அநியாயத்துக்கு தான் பேசுறாங்களே தவிர ரொம்ப அநியாயமா பேசல. பட் அவங்க உள்ள சொல்லிட்டு வந்தது வந்து நான் வந்து பொறுமையா இருக்கணும், டிசிப்ளின் கத்து கொடுக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது அதெல்லாம் உள்ள வந்து அவங்க கடைபிடிக்காதது வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக்கெண்ட்ல கேட்பாரு. நீங்க கத்தலையா, நீங்க டிசிப்ளினா இருந்தீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துட்டு கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரு. திவ்யா ரெடியா பதில் எடுத்து வச்சுக்கணும். சோ இப்போ வந்து பிக் பாஸ் வந்து கெஸ்டும் வர சொல்லிடுறாங்க. சரி கெஸ்டும் வந்து உட்கார்ந்த உடனே கெஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுக்க வேணாம், ஃபீட்பேக் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சாண்ட்ராவும் வந்து உட்காரணும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்றாப்ல. மேனேஜர் யாருன்னா நம்மளோட விக்ரம் இல்லையா, அவர்கிட்ட சொல்றாங்க நீங்க சாண்ட்ராவையும் கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னு பிக் பாஸ் சொல்றாரு. சோ இங்க வந்து பிக் பாஸ் வந்து ஒரு பிளே ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வந்து இங்க ஒரு இடத்துல பிரஷர் போட்டா கண்டிப்பா வந்து ஒரு டிக்கெட் விழுகும், ஒருத்தர் ரிசைன் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பிக் பாஸ்க்கு தெரியும். அதனால பிக் பாஸ் வந்து விக்ரம் மேல அதிகமான பிரஷர் போடுறாரு. நீங்க எப்படியாவது சாண்ட்ராவை கூப்பிட்டு உட்காருவீங்க. விக்ரமும் ட்ரை பண்றாரு. சாண்ட்ரா வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ புதுசா ஒரு விஷயத்த சாண்ட்ரா எடுத்து வைக்கிறாங்க. என்ன வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் தப்பா பேசிட்டாங்க, அவங்க தப்பான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க, லவுட்டிட்டு போறது சுருட்டிட்டு போறது இதெல்லாம் பேசிட்டாங்க. ஸோ அதுக்காக சாரி வேணும் அப்படின்னு இப்போ ஒரு புது கோரிக்கை எடுத்து வைக்கிறாங்க. உடனே சரின்ட்டு விக்ரம் சாரி தானே கேட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கவும் பார்வதி வந்து எப்பவுமே என்கிட்டயே தான் வருவீங்களா சாரி கேட்க சொல்லி, இந்த வார்த்தைலாம் ஒரு தப்பான வார்த்தையே கிடையாது, இதுக்கெல்லாம் நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் அதே டைமுக்கு பிக் பாஸ் அங்கிருந்து ஏதாவது பண்ணுங்க எனக்கு தெரியாது சாண்ட்ரா வரணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து இவர் மேல விக்ரம் மேல பிரஷர் போடவும் விக்ரம்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் பேட்ஜை கழட்டிட்டாரு. அவ்வளவுதான் சார் நான் ரிசைன் பண்றேன், என்னால இதுக்கு மேல முடியாது, இந்த டீம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி நான் என்னோட பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ரொம்ப எமோஷனலாவும் ஆயிட்டாரு, ரொம்ப அழுகிற மாதிரி ஆயிட்டாரு.
அதுக்கு பிறகு பிக் பாஸே வந்து சரின்னு சாண்ட்ராவை கூப்பிட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சாண்ட்ரா வந்துட்டாங்க. ஏன் முன்னாடியே நீங்க செஞ்சிருக்கலாம்ல பிக் பாஸ் அப்படின்னு தான் இருந்தது. ஆனா கரெக்ட், இந்த இடத்துல வந்து யாராவது ஒரு டிக்கெட் கண்டிப்பா விழுந்தாங்க, யாராவது ரிசைன் பண்ணும். இப்போ சாண்ட்ரா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டா அந்த விஷயம் வந்து ஸ்மூத்தா போயிடும். ஸோ அது போகக்கூடாதுன்றதுனால பிக் பாஸும் ஒரு சைட் ப்ரெஷர் போட்டு அவருமே வந்து கொஞ்சம் ஆக்டிங்கா போட்டாரு. இது பத்தாவதுக்கு வந்த கெஸ்ட்டுங்க கிட்ட வேற சாரிலாம் கேட்டாரு. சாரி கெஸ்ட், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்லாம் வந்துட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி அவமானம் நடக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் வந்து எம்ப்ளாயி சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஆக்டிங்க போட்டிருந்தாரு. யார் பிக் பாஸ் அவருமே வந்து ஒரு பக்கம் ஆக்டிங்க போட்டுட்டு இருந்தாரு. அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற கதைனா இதுதான். அவரே ஒரு டாஸ்க் கொடுப்பாராம், சாண்ட்ராக்கு அதுல ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுப்பாராம். அந்த சீக்ரெட் டாஸ்க் நடக்கும்பொழுது இவரே வந்து சாரிங்க நான் தெரியாம நடந்துச்சு, இதெல்லாம் நடக்கணும் தானே நீங்க இந்த டாஸ்க்கை கொடுத்ததே அப்படின்னு தான் இருந்தது. சரி, இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, அதாவது கெஸ்ட் கிட்ட. இதனால என்ன ஆயிடுச்சு, பிக் பாஸ் சாரி எல்லாம் கேட்டோன்னே பிக் பாஸ் வந்து சாரி எல்லாம் கேட்ட உடனே ஃபீட்பேக் செஷன் ஆரம்பிச்சுதா. ஃபீட்பேக் செஷன் ஆகும்போது எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க. கெஸ்ட் எல்லாம் வந்தவங்க எதுவுமே நல்லா இல்ல, கிரியேட்டிவா இல்ல, உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்ல, ஒத்துமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தீபக் வந்து இப்போ சொன்னா கூட நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குரல் தடுக்க பேசினாரு. அழுற மாதிரி தான் இருந்தது அவருடைய குரல். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்ன உடனே அங்க போய் திடீர்னு தீபக் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு இவர் ஏன் அழுறாரு, இவர் கண்டஸ்டன்டே கிடையாது, இவர் கெஸ்ட் தானே, இவர் ஏன் அழுறாருன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் வாழ்ந்த வீடாம், அந்த வீட்டுல இதெல்லாம் நடக்குதாம். நீங்க பிக் பாஸ் வீடுனா இதெல்லாம் நடக்கதானங்க செய்யும், இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, இது என்ன புதுசா உள்ள போய் இந்த மாதிரி நான் வாழ்ந்த வீட்டுல இப்படி நடக்குதுன்னு அந்த சிவாஜி கணேசன் அந்த வீட்டை விட்டு போகும்பொழுது தூணை கட்டி பிடிச்சிட்டு அழுவாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தீபக் அழுதுகிட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு பாக்குறேன் நம்மளுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா விக்ரம் அழும்பொழுது கொஞ்சம் அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், இவர் ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்காரு, இவர் வந்து பிக் பாஸ்க்கு வந்து ஏத்த ஒரு கண்டஸ்டன்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் ஸ்டில் அவர் அழுகிறாரு. அழுகும் பொழுது அவருடைய பாயிண்ட்ஸையும் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு மனுஷன் வந்து எமோஷனலா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. ஆம்பளை அழக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆம்பளை அழலாம். அழும்பொழுது அவர் தைரியமா அவருடைய பாயிண்ட்ஸையும் எடுத்து வைக்கிறாரு. வந்து ஒரு காமெடியனுங்க, என்னையே அழ வச்சிட்டீங்களே, என்ன நம்பி வந்து ஒரு டீம் வெளியில இருக்கு, என்ன பதில் சொல்வேன், நானும் எவ்வளவு தூரம் வாய் அடக்கிட்டு அமைதியா போக பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. பாவம் இவரை அள வச்சுட்டாங்களே இந்த டாஸ்க்குக்காக அப்படின்னு அவரை பார்க்க பாவமாவும் இருந்தது. அதே நேரத்துக்கு உங்களுக்கும் அது தோணுச்சான்னு சொல்லுங்க. அழுறத பார்த்த உடனே பிரஜன் அண்ட் திவ்யா வந்து கவலைப்படாதீங்க விக்ரம், நீங்க நல்லா தான் உங்களோட டியூட்டியை செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து அவர் எமோஷனல் ஆக திவ்யாக்கெல்லாம் அழுகே வந்துருச்சு. ஸோ திவ்யாலாம் அழுதுட்டு போயிட்டாங்க. முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, இவர் பதவியை விட்டு விலகிட்ட உடனே கெஸ்ட் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இப்போ வந்து மேனேஜர் இல்லாததுனால இப்ப புது மேனேஜர் எடுத்தாகும் அப்படின்ன உடனே யாரை புது மேனேஜரா ஆக்கலாம்னு டிஸ்கஷன் வரதுக்கு முன்னாடியே பார்வதி எந்திரிச்சு என்ன பண்றாங்க, அப்படி ஒரு சஜஷன் கேட்டா நான் வந்து சபரியை சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ பார்வதி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க மனசுல இருக்கிற பர்சனை வந்து வெளியில எடுத்து விட்டுறாங்க. ஸோ தட் பின்னாடி வருவாங்க அதே ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. இந்த பிக் பாஸ் வீட்ல அதான் நடக்குது. முதல்ல யார் என்ன பேரை சொல்றாங்களோ அந்த பேரை அப்படியே ஃபாலோ பண்றாங்கல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, பார்வதி டக்குன்னு எந்திரிச்சு சபரி பேரை சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேல ஒரு பொசிஷன் அது, அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப கத்தாத, நம்மளுக்கு ஓரளவுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சபரி எடுத்து விடுறாங்க உள்ள. சபரியும் வந்து சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்றாரு. இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்ன, சாண்ட்ராக்கு வந்துட்டு திவாகர் அவங்களோட கிச்சன் டீம்ல இருக்கக்கூடாது. ஸோ இதுதானே அவங்களுக்கு வேணும். ஸோ என்ன பண்ணலாம், திவாகரை வந்து கிச்சன் டீம்ல இருந்து மூவ் பண்றதுக்கு பதிலா நம்ம மாறின பதவியை நம்ம அவருக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு, நீங்க தான் குட் லக் ஸ்டாச்சு அப்படின்னு திவாகரை பார்த்து சொல்லவும் திவாகரும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்துறாரு. அப்போ வியானா எந்திரிச்சு வந்து நான் வந்து இந்த கிச்சன் டீம்ல ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு, அதாவது சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க திவாகரை தூக்குனா நான் வந்து ரீஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வியானா சொல்றாங்க, சாண்ட்ரா ரீஜாயின் பண்ற பட்சத்தில் நான் அந்த டீம்ல இருக்க மாட்டேன். வியானா எந்திரிச்சு வெளில வராங்க. உடனே சபரி போய் இல்ல என்னம்மா ஆச்சு, நீ ஏமா வேலை பார்க்க மாட்டே அப்படின்னு சொன்னா அப்படியே இப்படி அங்க பேசுவாங்க. அழுகு வருது அவங்களுக்கு, தேம்பி அழுது ஒன்னும் புரியல அவங்க சொல்றது. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் அவங்களுக்கு சொல்றேன், அதாவது எவ்வளவு பிரச்சனை பண்ணது சாண்ட்ராவாம். ஸோ அவங்களுடைய கோரிக்கையை கேட்டு எங்க கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்க இல்லையா, ஆனா நாங்க வந்து ஒண்ணுமே தப்பு செய்யல, நாங்க நல்லா வேலை செஞ்சோம், ஆனா எங்களுக்கு வந்து அது சரியா படல, எங்களுக்கு அகேன்ஸ்டா அது போற மாதிரி இருக்கு அப்படின்னு வியானா வந்து அப்படியே அழுதுட்டே சொல்றாங்க, குரல் தடுக்க அழுதுட்டே சொல்றாங்க. அமித்துக்குமே வந்து இந்த ஃபீலிங் இருந்தது. பிரச்சனையும் சாண்ட்ராவால தான். ஸோ ஆனா கடைசியா என்ன நடக்குதுன்னா சாண்ட்ராக்கு ஏத்த மாதிரி தான் நடக்குது. சாண்ட்ரா வந்துட்டு திவாகரை வேலையை விட்டு தூக்க சொன்னாங்க, தூக்கிட்டாங்க. சாண்ட்ரா திரும்பி ரீஜாயினும் பண்ணிடுறாங்க, அந்த டீமுக்கு ஹெட்டாவும் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குதே அப்படின்றது வந்து அமித்துக்கும் வந்து ஒரு வருத்தமா தான் இருந்திருக்கு. பத்தாததுக்கு இந்த டாஸ்க் நடக்கும் பொழுது இந்த சாண்ட்ரா வெறுப்பேத்திட்டு இருந்தாங்கல்ல கெஸ்ட் எல்லாம் ஒரு டைம், அப்போ வந்துட்டு டக்குன்னு அவங்கள உள்ள ரூம்ல போட்டு லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே சாண்ட்ரா ரூம் போன உடனே அவங்களுடைய அந்த டோரை புடிச்சுக்கிட்டு நின்று இருந்தாரு அமித். சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, தரங்கன்னு சொன்னவங்க ஒரு டைமுக்கு மேல வந்து திறந்து விட்ட உடனே அமித்தை பார்த்து வாடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன இருந்தாலும் அமித் வந்து ஒரு மரியாதையோட டிக்னிட்டியோட தான் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே அணுகிறாரு. உள்ள வந்து அவர் செஞ்ச வேலைகள், அவர் எங்கேயுமே வந்து வார்த்தைகள் விடல, தப்பா பேசல, வாடா போடா அந்த மாதிரி மோசமா எங்கேயுமே பேசல யாரையுமே.
ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுனாங்கன்னா அவங்களும் அதே ரெஸ்பெக்டை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ டக்குன்னு சாண்ட்ரா இப்படி சொல்லிட்டு போனது எனக்கே வந்து பக்குன்னு தான் இருந்தது. என்னடா அந்த மனுஷனை போய் டான்ட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்குமே அந்த இடத்துல தவறா தான் தெரிஞ்சது. யோசிச்சு பாருங்க, அவங்க சும்மா இருப்பாங்களா? பிரஜனை பார்த்து யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டா சாண்ட்ரா சும்மா இருப்பாங்களா? ஸோ அது தப்பு தான். அமித்தை பார்த்து டே போடா அப்படின்ட்டு சொன்னது ஏதோ சின்ன பையனா கூட பரவாயில்ல, எஃப்ஜேவை பார்த்து சொன்னா கூட சரி ஓகே, சின்ன பையன் அவனை பார்த்து சொல்லிட்டாங்க, அவங்களுக்குள்ள அப்படிதான் இருக்கு பேச்சுவார்த்தைகள்னு கூட நம்ம விட்டுலாம். பட் அமித்தோட நீங்க ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது இல்லையா? ஸோ அமித்தை பார்த்து நீங்க எப்படி போடான்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ அது வந்து எனக்கு தவறுதலா தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த கோபம் எல்லாம் அமித்துக்கு இருக்க தானே செய்யும். இப்போ என்ன சிச்சுவேஷன்னா வந்து சாண்ட்ரா ரீஜாயின் பண்றாங்க. சபரி கேட்கிறாரு, இந்த சட்னில முடி விழுந்தது, இந்த டவல் விஷயம் இதெல்லாம் சரி பண்ணி கெஸ்ட்டை திரும்பி சந்தோஷமா உங்களால ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும், சாண்ட்ரா வந்து என்னால திரும்பி ஆக்க முடியும், பழையபடி எல்லாத்தையும் நான் தப்பெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும்னு சொன்ன உடனே சபரி வந்து சரி நீங்க ரீஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ சாண்ட்ரா ரீஜாயின் பண்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அண்ட் வியானா ஸ்வாப் கேட்டாங்க, வியானாக்கும் வந்து ஸ்வாப் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சாண்ட்ராவோட டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் ரிசைன் பண்ண வைக்கணும், ஒருத்தரை பணி மாற்றம் செய்ய வைக்கணும். வந்துட்டு எல்லாமே சாண்ட்ராக்கு சாதகமா நடக்குதுன்னு சொல்லிட்டு அமித்துக்கு வந்து ரொம்ப கோவமாயி அமித் ஒரு பக்கம் போய் அந்த கோபம் அழுகையா மாதிரி ஓரமா போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடாரு. இந்த மாதிரி இந்த வீட்டில் நடக்குதே, நியாயமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழுக வந்து நான் இனிமே இந்த டாஸ்க்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவர் சட்டையை கழட்டிட்டு அவர் யூனிஃபார்மை கழட்டிட்டு அவர் நார்மல் ட்ரெஸ் போட்டு சுத்த ஆரம்பிக்கிறார். நான் இனிமே இந்த விளையாட்டு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் ரிசைன் பண்றது, ஸ்வாப் பண்றது எல்லாமே நடந்து போச்சு. அந்த குட்லக் ஸ்டாச்சுவா வந்துட்டு அவர் வேஷம் போட்டு வந்தாரு பார்த்தீங்களா, நம்மளோட திவாகர் போட்டு வந்தப்போ நிஜமாவே வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. அது அந்த ட்ரெஸ் வந்து அவருக்கே செஞ்ச மாதிரி இருந்தது. அந்த விஷயத்துல அவர் ரொம்ப அழகா இருந்தாரு. அழகான்னு சொல்றதை விட ரொம்ப கியூட்டா இருந்தாருன்னு தான் சொல்லணும். சரி ஓகே, இந்த குட்லக் ஸ்டாச்சுல வந்து அவர் பேசக்கூடாது இல்லையா? ஸோ பேசாம இருப்பாரு, ரீல்ஸ் எல்லாம் பண்ணாம இருப்பாரு அப்படின்னு பார்த்தா இல்ல. ஸோ சபரி வந்து இப்ப சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்க குட்லக் ஸ்டாச்சு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஓகே ஓகே சொல்லிட்டு சபரி அந்த பக்கம் போன உடனே குட்லக் ஸ்டாச்சு என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்களே உங்களுடைய நடிப்பு அரக்கனால நான் இப்ப கட்டபொம்மன் டயலாக் பேச போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு தொடர்ந்து 2 ரீல் பண்ணி முடிச்சிட்டாரு. நடுவுல பிரவீன் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாரு. இதோப்பா இது மட்டும் முடிச்சுட்டு பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து கட்டபொம்மன் டயலாக் பேசுறேன்னு கத்திட்டு இருந்தாருல, அப்ப சபரியே ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்து அண்ணா இதெல்லாம் பண்ணக்கூடாது, உள்ள இருந்து கெஸ்ட் கேட்கறாங்க, ஏன் வந்து ஸ்டாச்சு சத்தம் போடுதுன்னு கேட்கறாங்க அப்படின்னு உடனே இதோ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாரு. அதுக்கு வேற பிரவீன் வந்து கேட்கும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா? பிரவீன் வந்து அண்ணா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரவீன் கிட்ட இருக்கட்டும்ப்பா, இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டா இருக்கும். எது நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா இருக்குமா இவர் நடிக்கிறதுல? ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு போவாங்கல்ல, மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாங்க கேட்டோம், மக்கள் நம்மளாங்க கேட்டோம் இவர் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஸ்டாச்சு வந்து நேத்து பண்ண அட்டகாசம்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்டாச்சு வந்து சூப்பரா தூங்குனாரு. எங்க நின்னுட்டே தூங்குறாரு, உட்காந்துட்டே தூங்குறாரு. அவரால் படுக்க முடியலனாலும் அவர் வந்து எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ கொஞ்ச நேரம் நிக்க வச்சா மனுஷனோட பேசாம இருந்தா அவர் தூங்கிடுறாரு. பாத்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக மனோ அவர்கள் உள்ள வந்தாப்ல. ஸோ அவர் வந்து எதுக்காக வந்தாருன்னா, அவருடைய பையன் படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக வந்தாரு. ஸோ அவர் உள்ள வந்த உடனே நான் வந்து இந்த கர்ணன் சாங் பாட போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இவருக்கு திவாகருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. கர்ணன் அது நான் நல்லா பண்ணுவேன் சார், நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரா. உடனே மனோ வந்து ஐயோ சார் நான் பண்றேன்னு சொன்னேன் சார், நான் பண்றேன் அப்படின்னா உடனே திவாகர் இல்ல சார் நான் தான் சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், சார் நான் கெஸ்ட் சார் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு மனோவே வந்து மரியாதை கேட்டு வாங்கி கடைசியில வந்துட்டு மனோ அவர்கள் வந்து அந்த கர்ணன் பாட்டை வினோத பாட சொல்லி அதை ஆக்ட் பண்ணியும் காமிச்சாரு. நல்லா இருந்தது. ஸ்டில் சிங்கர் மனோ முன்னாடி அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை பண்ணியே காட்டவே நடம் பிடிச்சதுனால மனோ அவர்கள் ஒரு சாங் பாடவும் அதுக்கு திவாகர் வந்து ஆக்ஷன் பண்ணாரு. அது வந்து ஃபன் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது, அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். அது வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் சொல்றதை விட ஃபன்னா இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேயுமே வந்து மனோ அவர்கள் வந்து சூப்பர் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு நம்ம திவாகரை. அது வந்து திவாகர் திரும்பவும் அவர் நினைச்சிருப்பாரு, ஓகே பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து நம்மள வந்து பாராட்டுறாங்க, அப்போ நம்ம சூப்பரா பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து முகத்துக்கு நேரா சொல்ல முடியாம சும்மாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்களா, அப்படி சொல்றது கூட வந்து அவர் பாராட்டு அப்படின்னு தான் எடுத்துக்கிறாரு. சரி பாவம் இருந்துட்டு போனோம், சந்தோஷமா இருந்துட்டு போனோம், நம்ம விடுங்க. வந்துட்டு திரும்பவும் கெஸ்ட்லாம் உள்ள கூப்பிட்டு வாங்க நீங்க வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வந்து ஸ்டார் கொடுங்க, எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் ஸ்டார் கொடுங்கன்னு சொல்லிட்டு தீபக், பிரியங்கா அண்ட் மஞ்சரி இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு சொல்றாப்ல. அண்ட் சொல்லும் பொழுது பிக் பாஸ் வந்து ஒரு பிட்டு போடுறாரு. அது என்னன்னா, இவங்க மூவரும் வந்து வந்திருக்க 3 கெஸ்ட்டும் வந்து என் மனதுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பிரியங்காவை சொல்றீங்க ஓகே, தீபக்கை சொல்றீங்க ஓகே, மஞ்சரி உங்களுடைய மனதுக்கு நெருக்கமா எப்போ ஆனாங்க அப்படின்றது தான் தோணுச்சு. ஏன்னா மஞ்சரி இருந்த நாட்களே ரொம்ப கம்மி. அதுல எப்போ வந்து பிக் பாஸ்க்கு மனதுக்கு நெருக்கமானாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி இடத்துல வந்து வேற யாரையோ போய் கேட்டிருக்காங்க. கடைசி நேரத்துல வரலன்னு சொல்லவும் மஞ்சரியை கூப்பிட்டுருக்காங்க. இல்லைன்னா எனக்கு தெரியல, நான் கெஸ் பண்றேன். ஒருவேளை வந்து முத்துக்குமரனை கூப்பிட்டுருந்துருக்கலாம். முத்துக்குமரன் நான் வரல, நீங்க வேணா மஞ்சரியை கூப்பிடுறீங்களான்னு கேட்க, ஸோ மஞ்சரியை போய் ரீச் பண்ணி அவங்க வரேன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி கூட நடந்திருக்கலாம். எனக்கு வந்து இந்த டாஸ்க்கு மஞ்சரி தான் வந்தாகணும் அப்படின்னு போய் கூப்பிட்டு வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே எனிவேஸ், ஸோ பிக் பாஸ் வந்து வந்த கெஸ்ட்டுக்கு நல்லா ஐஸ் வச்சு அமிச்சாரு. வந்து இப்போ யாருக்கு ஸ்டார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயியா இருந்தாருன்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு ஸ்டார் கொடுத்தாங்க. அடுத்து இவங்க 3 பேரும் சேர்ந்து
சபரிக்கு வந்து ஸ்டார் குடுத்தாங்க. ஏன்னா, ஒண்ணும் இல்லாம கலஞ்சி போயிருந்த ஒரு டீம வந்து நீங்க திரும்பவும் வொர்க் பண்ண வச்சிருக்கீங்க. அத திரும்பி ஃபங்ஷனல் ஆக்கியிருக்கீங்க. ஸோ அதுக்காகன்னு சொல்லிட்டு புது மேனேஜரான சபரிக்கு வந்து ஒரு ஸ்டார் குடுத்தாங்க. ஸோ சபரி அண்ட் பிரவீன் இவங்க 2 பேரும் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல நேரடியாக போட்டியிட போகும் போட்டியாளர்களா ஆகப் போறாங்க. ஸோ திவ்யா கேப்டன்சி பத்தி நம்ம இந்த வாரம் பெருசா பார்க்க முடியல. அதுக்குள்ள டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. திவ்யா கேப்டன்சிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரூடா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தலைப்பட்சம், இரு தலைப்பட்சம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஷி இஸ் வெரி ரூட். கொஞ்சம் தட்டி குடுத்து வேலை வாங்குவோம், அமைதியா பேசி வேலை வாங்குவோம் அப்படி இல்லாம ரொம்ப ஆட்டிட்யூட் த்ரோ பண்ண மாரி இருந்தது. இப்போ வந்து பிக் பாஸ் சொல்ட்டாரு. ஸோ இதோட வந்து டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சபரி இப்போ தான் வந்து மேனேஜர் ஆயிருக்காரு. கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ளேயே வந்து டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி டாஸ்க்க முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேல இருக்க போற டைம்ல வந்துட்டு தீபக், பிரியங்கா அண்ட் மஞ்சரி வந்து அவங்க கேரக்டர்ல இருக்க போறதில்ல. ஸோ நார்மலா வந்து கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட வந்த கெஸ்ட் எப்படி பேசுவாங்களோ, அந்த மாரி நார்மலா பேச போறாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து நெறைய விஷயங்கள் வெளியில நடந்த விஷயங்கள வந்துட்டு கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே வந்துட்டு அவங்கவங்க கேரக்டர்ல இருக்க போறது கிடையாது. ஸோ நெறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணுவாங்க கெஸ்ட்டுங்கலாம் நெனைக்கிறேன். ஸோ இது மூலமா வந்து வீட்டுக்குள்ள சில குளறுபடிகள் நடக்க செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். எவிக்ஷன் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து என்னதான் துஷார் ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணி இந்த வாரம் சண்டை போட்டுட்டுலாம் வெளியில தெரியிற மாரி இருந்தாலும், துஷார் தான் இந்த தடவ போவார்ன்னு தோணுது. அப்படி டபுள் எவிக்ஷன் இருக்கும் பட்சத்துல ரம்யா அண்ட் துஷார் இவங்க 2 பேரும் போவாங்கன்றது என்னோட கருத்து. நீங்க யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? சில பேர் சொல்றாங்க பிரவீனும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க யார் போவாங்கன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நான் படிக்க ஆர்வமா இருக்கேன். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.